பிரைஸ் தி லார்ட். இன்றைய சிந்தனைக்கு கதை ஒன்றை கேட்போமா? டாக்டர் ராஜேஸ்வரி அவங்க தான் ஆர்எம் ஹாஸ்பிட்டலோட இன்சார்ஜர். இவங்க இல்லாம நிறைய டாக்டர்ஸ் அங்க பார்ட் டைமா வந்துட்டு போறாங்க. ஆனா இவங்களும் டெய்ஸி சிஸ்டர் தான் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலோட உரிமையாளர் இங்க இல்ல, வெளிநாட்டுல இருக்கிறாங்க. அதனால ராஜேஸ்வரி டாக்டர் தான் முழுசா எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு உதவிக்கு டெய்ஸி சிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க தான் ஹெட் நர்ஸ். இது இல்லாம மற்ற நர்சஸும் வார்ட் பாய், டாக்டர்ஸ் இப்படி ஏராளமான பேர் அங்க இருக்கிறாங்க. டாக்டர் ராஜேஸ்வரிக்கு காலையிலயும் ராத்திரிலையும் நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. அவங்களுக்கு அங்க நல்ல பேரு. இந்த ஹாஸ்பிட்டலோட வாசல்ல லக்ஷ்மி அம்மா பூ கட்டுறவங்க. அவங்க வெளியாளுக்கெல்லாம் பூ கட்டி கொடுக்க மாட்டாங்க, வெறும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான். இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள அவங்களுக்கு ஒரு ரூம் இருக்கு. அவங்க அங்கதான் தங்கிக்குவாங்க. காலையில 2 மணி நேரம் தான் கிட்ட கொடுக்குற பூவை கட்டி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு திருப்பி ரூம்ல போய் படுத்துக்குவாங்க. மாலையிலையும் அதே மாதிரி அவங்க கிட்ட கொடுக்குற பூவை கட்டி கொடுத்துட்டு போய் படுத்துக்குவாங்க. அவங்களுக்கு உடம்பு முடியாதனால அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ராஜேஸ்வரி டாக்டருக்கு பாண்டிச்சேரியில் ஒரு செமினார். அதனால 4 நாளைக்கு தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க முடியாதுன்னு டெய்ஸி சிஸ்டரை முழு பொறுப்பையும் கொடுத்துட்டு அவங்க போயிருந்தாங்க. தினமும் செமினாருக்கு போகிறதுக்கு முன்னாடி டெய்ஸிக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, டெய்ஸி சிஸ்டர் இன்னைக்கு எப்படி இருக்குது ஹாஸ்பிட்டல் நிலவரம், லக்ஷ்மி அம்மா எப்படி இருக்காங்க, இப்படி எல்லாரையும் கேட்பாங்க. அன்னைக்கும் காலையில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறமா செமினார் போகிற பழக்கம் இருந்தனால டெய்ஸி சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்க. டெய்ஸி சிஸ்டர் எல்லாம் நல்லாதாம்மா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. லக்ஷ்மி அம்மா தான் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. லக்ஷ்மி அம்மா தான்னு கேட்ட உடனே டாக்டர் ராஜேஸ்வரி பதறிட்டாங்க. என்னாச்சு அவங்களுக்கு, என்னாச்சு டெய்ஸி அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லைம்மா, அவங்க நேற்று திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க, அதனால இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க. இப்போ நம்மளோட ஹாஸ்பிட்டலில் இல்லைம்மா, வெளியே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அவங்கள அட்மிஷன் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. கேட்ட உடனே ராஜேஸ்வரி டாக்டருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. என்ன டெய்ஸி, அவங்க இருக்கிறது நம்ம ஹாஸ்பிட்டலில், எதுக்கு வெளியே அட்மிஷன் போட்டீங்க, எனக்கு தெரியாது, நான் இப்போ உடனே அங்கே கிளம்பி வரேன், நீங்கள் அவங்கள இமிடியேட்டாக நம்ம ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சத்தம் போட்டுட்டு டெய்ஸி ஃபோனை வைக்கிறதுக்குள்ளே அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து ராஜேஸ்வரி டாக்டர் கிளம்பி வர ஆரம்பிச்சிட்டாங்க. காரை எடுத்துக்கிட்டு வேகமாக வந்தாங்க. என்னாச்சோ தெரியலையே லக்ஷ்மி அம்மாக்குன்னு மனசு ஃபுல்லாக லக்ஷ்மி அம்மாவையே யோசிச்சுட்டு இருந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவங்க, டெய்ஸி எங்கே இருக்கிறாங்க லக்ஷ்மி அம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ளே நுழைஞ்சாங்க. 8ஆம் நம்பர் ரூம்லம்மா அப்படின்னு டெய்ஸி சிஸ்டர் சொல்லிட்டு, ஏன் இந்த டாக்டர் அம்மா லக்ஷ்மி அம்மா மேலே இவ்வளோ இதுவாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்றும் புரியாமல் பின்னாடியே போனாங்க. கையை கழுவிட்டு போய் பேஷண்ட்டை செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இந்த மருந்தெல்லாம் வாங்கணும்னு எழுதி கொடுத்துட்டு தொடர்ந்து அவங்களுக்கு வேண்டிய சிகிச்சையை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தன்னோட ரூமுக்கு போனாங்க ராஜேஸ்வரி டாக்டர். ரூமில் போனவங்க அந்த இருக்கையில் உட்காந்துட்டு வீம்பி வீம்பி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு இருக்கும்போது யாரோ அவங்க முதுகை வந்து தடவுறது தெரிஞ்சிச்சு. யார் தன்னை தட்டி கொடுக்கறதுன்னு திரும்பி பார்த்தப்போ அங்கே டெய்ஸி சிஸ்டர் நின்றுட்டு இருந்தாங்க. சிஸ்டர் அப்படின்னு கேட்ட டாக்டர்கிட்ட, எஸ் டாக்டர், என்னாச்சு, யார் இந்த லக்ஷ்மி அம்மா, ஏன் இப்போ நீங்கள் அழுகுறீங்க அப்படின்னு டெய்ஸி சிஸ்டர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பதிலுக்கு ராஜேஸ்வரி டாக்டர், அவங்க என் அம்மா அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறீங்க டாக்டர், உங்கள் அம்மாவா அப்படின்னு ஆச்சரியமாக டெய்ஸி சிஸ்டர் கேட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு மனநிலை சரியில்லை. அவங்க இந்த பூ வியாபாரம் பண்ணி தான் என்னை படிக்க வச்சாங்க. அவங்க மற்ற அம்மாங்க மாதிரி என்கிட்ட கலகலப்பாக பேச மாட்டாங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் மற்ற எந்த உறவையும் பார்க்கல, எங்கள் அம்மாவை மட்டும்தான் பார்த்தேன். நாங்கள் இருந்த குடிசைக்கு வெளியே தான் எங்கள் அம்மா பூ கட்டி விற்பாங்க. பூ ரொம்ப அழகாக கட்டுறதுனால அந்த பகுதியில் இருக்கிறவங்க எங்கள் அம்மா கிட்ட வந்து பூ வாங்கிக்குவாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க, கோயிலுக்கு போகிறவங்கன்னு எல்லாரும் எங்கள் அம்மா கிட்ட பூ வாங்குவாங்க. எங்கள் அம்மா என்கிட்ட பேசினதே ஒரே வார்த்தைகள் தான், ஒரு சில வார்த்தைகள் தான். அது என்னன்னா, நீ நல்லா படிக்கணும், டாக்டர் ஆகணும். இதை தவிர எங்கள் அம்மா என்கிட்ட பேசி நான் கேட்டதே இல்லை. ஆமாம் டெய்ஸி,
எங்கள் அம்மாவுக்கு நான் டாக்டர் ஆகணும்னு கனவு. நானும் கஷ்டப்பட்டு படித்து இந்த மாதிரி டாக்டர் ஆயிட்டேன். நான் டாக்டர் ஆன அந்த பட்டமளிப்பு விழாக்கு கூட எங்கள் அம்மா வரல. நான் டாக்டர் ஆன உடனே எங்கள் அம்மா கிட்ட ரொம்ப ஆசையாக ஓடியாந்து, அம்மா நான் டாக்டர் ஆயிட்டேன்னு சொன்ன உடனே எங்கள் அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு, என் பொண்ணு டாக்டர் ஆயிட்டா ஆஹாஹான்னு சிரிச்சு சிரிச்சு 3 வாட்டி சொன்னாங்க. அதுக்கப்புறமா மயங்கி விழுந்தவங்க. ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து பார்த்தோம். எழுஞ்சவங்களுக்கு சுய நினைவு இல்லை. ஒன்னே ஒன்று அவங்க நினைவில் இருந்தது, பூ எங்க, நார் எங்க, இதெல்லாம் தான் கேட்டாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டரும் பூ நாரெல்லாம் கொடுத்த உடனே ஒரு ஓரமாக போய் உட்காந்து பூ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பூவை கட்டி வச்ச உடனே போய் படுத்துக்கிட்டாங்க. இதை பார்த்த டாக்டர், இவங்க எல்லா நினைவுகளும் மறந்துருச்சு, ஆனால் பல வருஷமாக தான் செஞ்சுட்டு இருந்த தொழில் மட்டும் தான் அவங்க மனசில் பதிஞ்சிருக்கு. அதனால இவங்க போக்கிலே விட்டு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். கண்டிப்பாக ஒரு நாளில் ஒரு நாள் அவங்களுக்கு பழைய நினைவு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவங்களை நான் எங்கே வச்சு பார்க்க முடியும்? அவங்கள எவ்வளோ நாளைக்கு நான் இப்படி அடைச்சி வைக்க முடியும்? அவங்களும் ஆரம்பத்தில் அறைக்குள்ளே பூ கட்டியிருந்தவங்க, அப்புறம் அவங்களா தான் வந்து இப்படி வெளியே உட்காந்துக்கிட்டாங்க. நான் யார்கிட்ட என்ன சொல்ல முடியும்? எல்லாருமே என்னை சத்தம் போடுவாங்க. நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். சரி, காலத்தின் போக்கில் விட்டு பார்த்தேன். இப்போ திடீர்னு நீ இப்படி சொல்கிற, எங்கள் அம்மா மயங்கிட்டாங்கன்னு. கடவுள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு மனசு விட்டு டெய்ஸி கிட்ட எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் ஓடியாந்து, டாக்டர் அந்த 8ஆம் நம்பர் ரூமில் இருக்க லக்ஷ்மி அம்மா கண்ணை திறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னது, கண்ணை திறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டு சந்தோஷப்பட்டு டாக்டரும் டெய்ஸியும் அங்கேருந்து அந்த ரூமை நோக்கி ஓடினாங்க. தன்னை நோக்கி ஓடி வர ராஜேஸ்வரி டாக்டரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க லக்ஷ்மி அம்மா. ஏய் ராஜி, டாக்டர் ஆயிட்டியா அப்படின்னு ஓடி அந்த கட்டி பிடிச்சிக்கினாங்க. ஆமாம், முதல் முறையா தன்னை அரவணைச்ச தாயை பார்த்தாங்க ராஜேஸ்வரி. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு டாக்டர் அம்மாவுக்கு. என்னங்க, நம்மளோட வாழ்க்கையிலையும் இப்படி வித்தியாசமான போராட்டம், வித்தியாசமான பிரச்சனைகள், இதை எப்போ நம்ம மீண்டு வெளியே வரப்போகிறோம், எப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகுது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? லூக்கா 18:27 மனுஷா கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமாங்க, உங்க பிரச்சனைங்க என்னுடைய பிரச்சனைக்கெல்லாம் நம்ம இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்புறம் ஏங்க கவலைப்படுறீங்க? தைரியமா இருங்க. God bless you all.